ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க நம்ம லாஸ்ட் டேயோட நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் நெகட்டிவ் தான். மார்க்கெட் ஒரு மிட் ஆஃப் த லெவல் வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான். அதுக்கப்புறம் பாதியிலிருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஷார்ட் செல்லிங் பார்த்தோம். மார்க்கெட் ஓவராலாக நெகட்டிவ். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்ல பையிங் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு. அவர் பிளான் இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணணும், ஸோ எப்படி பிளான் பண்ணணும் அதை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பையர்ஸ் தான் மார்க்கெட்டை நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இப்போ நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுல யாரோட எஸ்எல் வந்து கிடைக்கும், டார்கெட்டாக நம்ம யாரை வைக்கலாம், ஆல்ரெடி செல் பண்ணவங்க வாஷ் அவுட். இவ்வளோ தூரம் நல்ல மார்க்கெட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நல்ல ப்ராஃபிட்ல வந்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் அடிக்கம்ஸில் இந்த செல்லர்ஸ் எல்லாருமே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த இடத்துல பை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணலாம். நம்ம டார்கெட் பண்ணக்கூடியது இந்த பையர்ஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ள, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் சப்போர்ட்குள்ளேயும் ஓப்பன் ஆச்சுன்னா மேபி நம்ம வந்து நல்ல டார்கெட் அடிக்கலாம். யாரை டார்கெட் பண்ணுறதுன்னா பையர்ஸ் தான். அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இங்கேயும் அப்படி இல்லைனா இங்கேயும் பாட்டமில் ஓப்பன் ஆகுதுன்னா டைரக்ட்லி கோ ஃபார் செல் ஆப்ஷன். செல் எடுத்துக்கோங்க, இட் வில் பி கிரேட் சாய்ஸ். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு நாளைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அதே இது மார்க்கெட் அப்வர்டில் மூவ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா இந்த பையர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம டார்கெட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவரான சைடில் மார்க்கெட் கூடயே தான் ட்ராவல் பண்ண பார்க்கணும். ஸோ அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா அப் ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படி முடிவு பண்ண போகிறோன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை வச்சு தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் நீங்களும் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ ஐஎம் ஸ்கால்பர் ட்ரேடர். அதனால் நான் சின்ன மூமெண்ட்டை மட்டும் தான் கேப்சர் பண்ணுவேன். எனக்கு தேவையான டார்கெட் கிடச்சிருச்சுன்னா நான் மார்க்கெட்டை விட்டு கிளம்பிடுவேன். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மெயினான விஷயம் எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்க போகுதுங்கிறது தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நிஃப்டி 50ல் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடது சப்போர்ட் ஒன்னாக எதுவாக இருக்குன்னா ஒரு 23,800. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங் தான். ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக எங்கே பார்க்கலான்னா 23,682 இந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னவா இருக்குன்னா நம்மளுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸில் எங்கெல்லாம் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற கெஸ் பார்த்தா 24,130 இந்த ரேஞ்சு இதுதான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இன்னொன்று வந்து 24,300 இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் அதையும் மீறி R3 ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கிறது எதை ஆக்ட் ஆகலாம்னா 24,400 இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னோட அனலைசிஸ் தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அவர் லைவ் ட்ரேட் வீடியோ. எல்லோரும் ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோ ரம்ஸில் பார்க்கலாம். பாய்.